என்னம்மா ஏதோ தீவிர யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல. மா, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு நான் சொல்லட்டுமா? அப்பா கூட இருந்திருந்தா மாமாவுக்கு நடந்த மாதிரியே உங்களுக்கும் 60ஆம் கல்யாணம் நடந்திருக்கும் தானே யோசிக்கிறீங்க? அடச்சே, நான் ஒன்னும் அத பத்தி எல்லாம் யோசிக்கல. அதுவும் அந்த ஆளை பத்திலாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா அப்படி பாக்குற? அது ஏமா அப்பாவை பத்தி பேசினாலே உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது? அப்பாவை பத்தி பேச்சு எடுத்தாலே ஒரே வார்த்தையில அவாய்ட் பண்றீங்க. டேய், அந்த ஆளை பத்தி நினைச்சு பார்க்கவோ பெருமையா பேசிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லடா. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிறதையே நான் மறந்து பல வருஷம் ஆச்சு. அதனால அந்த ஆளை பத்தி பேசி எந்த புண்ணியமும் இல்ல. நீ என்னடா திடீர்னு அந்த ஆளை பத்தி எல்லாம் பேசுற? அந்த ஆளை மிஸ் பண்றியா என்ன? மா, நான் ஏமா மிஸ் பண்ண போறேன்? எனக்கு நீங்க மட்டும் போதும். ஆனா அவர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாம நாம இப்படி இருக்கோமோன்னு சில நேரத்துல தோணுது. டேய், அந்த ஆளு இருக்கானா இல்லையான்னு எனக்கும் தெரியாதுடா. இத பாரு, நீ போய் வேற வேலை இருந்தா பாரு, போ. சரிம்மா. அழகு பாலகா, டைம் முடிந்து விட்டது. இன்று போய் நாளை வா. நேரம் தெரியாமல் வந்து விட்டான் சிறுவன். பாலகா, நான் கூறியது உன் செவிகளில் விழவில்லையா? இன்று போய் நாளை வா என்று கூறினேன். சாமி, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி உங்களுக்கு இவ்வளவு பவர் கிடைச்சது சாமி? ஓ, அதுவா, சொல்கிறேன். நான் காசியில் 20 வருடமாக கடும் தவம் இருந்தேன். ஓஹோ. அதுபோக 1008 அகோரிகளிடம் பாடம் பயின்று 5500 மந்திரங்களை கற்றுணர்ந்து வந்திருக்கிறேன். 1008 அகோரி? ஆமாம் ஆமாம். 5500 மந்திரம்? யோ டுபாக்கூரு, பொண்டாடிக்கு பயந்துட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தவன் தானே நீ? பெரிய இவனாட்ட கதை விட்டுட்டு இருக்க. பாலகா, நீ என்ன உளறுகிறாய்? நீ சொல்வது எதுவும் எனக்கு விளங்கவில்லையே. அதோடு எனக்கு குடும்பமும் கிடையாது, குட்டியும் கிடையாது. நான் ஒரு பக்கா பேச்சுலர் சாமியார் பாலகா. அடிச்சி வாய மூடு. உன்னோட ஒட்டுமொத்த ஜாதகமும் என் கையில இருக்கு. எது? நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, எதுக்காக இப்படி சுத்திட்டு இருக்கன்னு எல்லா டீடைலுமே எனக்கு தெரியும். மக்களை கூப்பிட்டு சொல்லட்டுமா? வாங்க எல்லாரும் வாங்க. கதராதே கதராதே. எதற்காக இப்படி கூச்சலிட்டுக் கொண்டு இருக்கிறாய்? தங்களை பார்த்தால் பெரும் கோபக்காரரை போல் தோன்றுகிறது. எதுவாக இருந்தாலும் நமக்குள் நன்கு பேசி தீர்த்து கொள்ளலாமே. உங்களுக்கு ஏதோ என்னுடைய சேவை தேவைப்படுகிறது என்று நினைக்கிறேன். அது என்னவென்று தாங்கள் விளக்கி கூறினால் அதற்கு தகுந்தாற் போல் நாம் கூட்டி குறைத்து நாம் பேசிக் கொள்ளலாம். என்ன சொல்கிறீர்கள்? உன் தேவை என்ன என்று சொல் பாலகா, நான் செய்து கொடுக்கிறேன். அண்ணே, ஜலப்பிராப்தி ஜலப்பிராப்தி. வேதநாயகி, வெறும் தண்ணி சப்பென்று இருக்கிறது. அதனால் குடிப்பதற்கு ருசியாக நல்ல பழச்சாறு இருந்தால் கொண்டு வா. என்னது? நான் போட்டு எடுத்துட்டு வரணுமா? பின்ன யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஓரையா இல்ல மந்திரிச்சு விட்டுமா? ஏய், அந்த பயம் இருக்கட்டும் வயோஸ்திரிகா. எடுத்துட்டு வந்து தர. சாமி, நீங்களா? நீங்க எப்படிங்க? ஐயோ, எனக்கு கைய ஓடல, கால் ஓடல. சின்னம்மா, என்னது? அம்மா, சாப்பிட கொடுத்தீங்களா சாமிக்கு?
ஐயோ என்னால நம்பவே முடியலையே. சாமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. சாமியை நான் ஆசீர்வாதம் நல்லா இருப்பா, பண்ணி நல்லா இருப்பா, நல்லா சாமி இருப்பா. சொன்னது நல்லா ஞாபகம் இருப்பா. இருக்குல்ல? சமாளிக்கிறேன். அம்மா சாமி யாருன்னு தெரியுமா? சாமி உங்க பேர் என்ன சாமி? அது ஸ்ரீ ஸ்ரீ கோலாகல சுவாமிகள். கோலாகல சாமிகள். காசில பயங்கரமான ஃபேமஸ் இவரு. நம்ம ஊர்ல இருந்தாலாம் இவரை பாக்குறதுக்கு காசி வரைக்கும் போயிட்டு வராங்கன்னா பாத்துக்கோங்களேன். நியூஸ் பேப்பர்ல எல்லாம் அடிக்கடி சாமியோட சாதனைகளை பத்தி தான் போட்டுட்டே இருப்பாங்க. என்ன வேலை சொல்ற? இவர் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமாவா? ரொம்ப நல்லா தெரியுமா? நானே இவரை எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான பாக்கியத்தை சாமி தான் வழங்கியிருக்காரு. என்ன சாமி? எது? நான் பாக்கியத்தை வழங்கி இருக்கிறேனா? அட பாவி, என்ன இங்க வர வச்சது நீதானடா. இப்ப என்னென்னமோ பேசுறியாடா பாலகா. ஐயோ அது இல்ல வேலா. இவர் யார் தெரியுமா? யாருமா? இவர்தான் வேதநாயகி அத்தையோட ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி காசிக்கு போயிருக்காரு. இப்பதான் திரும்பி வந்திருக்காராம். என்ன மேடம் சொல்றீங்க? நம்ம வேதநாயகமோட ஹஸ்பண்டா? ம், அப்படியா? ம், ம். ஏமா மேடம் சொல்றதெல்லாம் உண்மையா? அம்மா சொல்லுங்கம்மா, சாமி தான் உங்க ஹஸ்பண்டா? ஜானகி அம்மா